வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக. அதாவது தமிழ் வழியாக இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், தயவு செய்து எனது ஊதியத்தை அல்லது கூலியை கொடுங்கள். அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ப்ளீஸ் கிவ் மீ மை வேஜஸ். அதாவது தயவு செய்து எனது ஊதியத்தை அல்லது கூலியை கொடுங்கள்னா இது எப்படி சொல்லலாம்னா, ப்ளீஸ் கிவ் மீ மை வேஜஸ். வேஜஸ்னால் கூலி. தயவு செய்து எனது ஊதியத்தை அல்லது கூலியை கொடுங்கள்னா ப்ளீஸ் கிவ் மீ மை வேஜஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் பணக்காரன் மற்றும் திமிர் பிடித்தவன். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, he is rich and arrogant. he is rich and arrogant. ரிச்னா ரிச்சுங்கிறது இந்த இடத்துல அட்ஜெக்டிவ், அதாவது வசதி படைத்த பணக்கார அப்படிங்கிற அர்த்தத்தை தரும். அரொகண்ட்னா திமிர் பிடித்த அல்லது கர்வம் கொண்ட, தலைக்கணம் கொண்ட அப்படிங்கிற அர்த்தங்களை தருகிறது. எனவே அவன் பணக்கார மற்றும் திமிர் பிடித்தவன். அவன் பணக்கார மற்றும் திமிர் பிடித்தவன் அதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, he is rich and arrogant. he is rich and arrogant. he is rich and arrogant. அவன் பணக்காரன் மற்றும் திமிர் பிடித்தவன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வெளியே மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, இட்ஸ் ரைனிங் அவுட் சைட். இட் இஸ் ரைனிங் அவுட் சைட். வெளியே மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் ரைனிங் அவுட் சைட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவனுக்கு காய்ச்சல். அவனால் இன்று வேலைக்கு செல்ல முடியாது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா, he has a fever. he has a feverனா அவனுக்கு காய்ச்சல். அவனால் இன்று வேலைக்கு செல்ல முடியாதுன்னா he cannot go to work today. அவனால் இன்று வேலைக்கு செல்ல முடியாது அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா, he cannot go to work today. அவனுக்கு காய்ச்சல்னா he has a fever. அவனால் இன்று வேலைக்கு செல்ல முடியாதுன்னா he cannot go to work today. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். ஏன் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறாய் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னா, why are you not eating anything? ஏன் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறாய் அப்படின்னா, why are you not eating anything? ஈட் பண்ணுறது தான் சாப்பிட்றது. ஏன் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறாய் அப்படின்னா, why are you not eating anything? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் சில மளிகை ஜாமான்கள் வாங்க வேண்டும் அல்லது மளிகை பொருள் வாங்க வேண்டும் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் டு பை சம் க்ரோசரிஸ். ஐ ஹாவ் டு பை சம் க்ரோசரிஸ். அதாவது க்ரோசரி அப்படின்னா மளிகை ஜாமான், க்ரோசரி அப்படின்னா மளிகை ஜாமான், க்ரோசரிஸ்னால் மளிகை ஜாமான்கள், அதாவது ப்ளூரல் ஃபார்ம். க்ரோசரியோட ப்ளூரல் தான் க்ரோசரிஸ். நான் சில மளிகை ஜாமான்கள் வாங்க வேண்டும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் ஆங்கிலத்தில் அப்படின்னா, ஐ ஹாவ் டு பை சம் க்ரோசரிஸ். பை பண்ணுறதுனா வாங்கிறது. நான் சில மளிகை ஜாமான்கள் வாங்க வேண்டும்னா ஐ ஹாவ் டு பை சம் க்ரோசரிஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் அவனது குடும்பத்திற்கு உணவளிக்க வேண்டும் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, he has to feed his family. ஃபீட் பண்ணுறதுன்னா உணவளிக்கிறது அல்லது உணவு ஊட்டுறது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. ஃபீட் அப்படிங்கிறது ஒரு வேர்ப். ஃபீடுன்னா உணவளி அல்லது உணவூட்டு. அவன் அவனது குடும்பத்திற்கு உணவளிக்க வேண்டும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, he has to feed his family. he has to feed his family. அவன் அவனது குடும்பத்திற்கு உணவளிக்க வேண்டும். இதுவே நான் எனது குடும்பத்திற்கு உணவளிக்க வேண்டும்னா ஐ ஹாவ் டு ஃபீட் மை ஃபேமிலி. ஐ ஹாவ் டு ஃபீட் மை ஃபேமிலினா நான் எனது குடும்பத்திற்கு உணவளிக்க வேண்டும். அவன் அவனது குடும்பத்திற்கு உணவளிக்க வேண்டும்னா he has to feed his family. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். இது எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, we need to go to the hospital. we need to go to the hospital அப்படின்னா நாங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்,
தயவு செய்து எனக்கு ஒரு போர்வை கொடுங்கள் அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, தயவு செய்து எனக்கு ஒரு போர்வை கொடுங்க அப்படிங்கிறோம்ல, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ப்ளீஸ் கிவ் மீ அ பிளாங்கெட், ப்ளீஸ் கிவ் மீ அ பிளாங்கெட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் ஒரு கூலி தொழிலாளி அல்லது பாட்டாளிங்கிறோம்ல, இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, ஹீ இஸ் அ லேபரர், ஹீ இஸ் அ லேபரர். லேபரர்னா கூலி தொழிலாளி, தொழிலாளி அப்படிங்கிறோம்ல, அவன் ஒரு கூலி தொழிலாளினா ஹீ இஸ் அ லேபரர், ஹீ இஸ் அ லேபரர் அப்படின்னா அவன் ஒரு கூலி தொழிலாளி அல்லது பாட்டாளி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இங்கே எல்லோரும் மிகவும் சோம்பேறிகள் அல்லது மந்தமானவர்கள்ங்கிறோம், சோம்பேறிகள். இங்கே எல்லாரும் மிகவும் சோம்பேறிகள் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்னா, எவ்ரி ஒன் இஸ் வெரி லேசி ஹியர், எவ்ரி ஒன் இஸ் வெரி லேசி ஹியர். இங்கு எல்லோரும் மிகவும் சோம்பேறிகள். லேசின்னா மந்தமான இல்லை சோம்பலான அப்படிங்கிற மீனிங் கொடுங்க. லேசிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். இங்கே எல்லோரும் மிகவும் சோம்பேறிகள்னா எவ்ரி ஒன் இஸ் வெரி லேசி ஹியர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் பெரும் சிக்கலில் இருக்கிறான் அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, ஹீ இஸ் இன் பிக் ட்ரபிள், ஹீ இஸ் இன் பிக் ட்ரபிள் அப்படின்னா அவன் பெரும் சிக்கலில் இருக்கிறான், ஹீ இஸ் இன் பிக் ட்ரபிள். நான் பெரும் சிக்கலில் இருக்கிறேன்னா ஐ ஆம் இன் பிக் ட்ரபிள். அவன் பெரும் சிக்கலில் இருக்கிறான் அப்படின்னா ஹீ இஸ் இன் பிக் ட்ரபிள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் நடுங்கி கொண்டு இருக்கிறான், இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, ஹீ சிவரிங், ஹீ சிவரிங். ஷிவர் அப்படிங்கிறது, ஷிவருங்கிறது ஒரு வேர்ப். ஷிவர்னா குளிர் அல்லது குளிர் அல்லது அச்சம் முதலியவற்றால் நடுங்கிறது. குளிர் அல்லது அச்சம் முதலியவற்றால் நடுங்கு அப்படிங்கிற மீனிங்கை தரும். ஷிவர் அப்படின்னா வேர்ப், குளிர் அல்லது அச்சம் முதலியவற்றால் நடுங்கு. அவன் நடுங்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம், ஹீ சிவரிங், ஹீ சிவரிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏன் நீ கதவை மூடினாய் அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, why did you shut the door? ஏன் நீ கதவை மூடினாய். ஷட் பண்ணுறதுனா மூடுறது அல்லது அடைக்கிறது. ஏன் நீ கதவை மூடினா why did you shut the door, why did you shut the door? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் உனது முழு ஊதியத்தையும் உனக்கு தருவதாக சொன்னான் அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, he said he would give you your full wages. அவன் உனது முழு ஊதியத்தையும் உனக்கு தருவதாக சொன்னான், அவன் உனது முழு ஊதியத்தையும் உனக்கு தருவதாக சொன்னான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, he said he would give you your full wages, he said he would give you your full wages. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உங்களுக்கு உணவு கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் பிரிங் ஃபுட் ஃபார் யூ, ஐ வில் பிரிங் ஃபுட் ஃபார் யூ அப்படின்னா நான் உங்களுக்கு உணவு கொண்டு வருகிறேன், ஐ வில் பிரிங் ஃபுட் ஃபார் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இங்கு காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம், இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, யூ ஹாவ் டு வெயிட் ஹியர். நீ இங்கு காத்திருக்க வேண்டும் அப்படின்னா யூ ஹாவ் டு வெயிட் ஹியர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்குமா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னா, கேன் ஐ கெட் சம் மணி. எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்குமா அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் கேட்கலாம் அப்படின்னா, கேன் ஐ கெட் சம் மணி, கேன் ஐ கெட் சம் மணி. எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்குமா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். முதலில் நீங்கள் கல்லூரி கட்டணத்தை செலுத்த வேண்டும், இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, யூ ஹாவ் டு பே த காலேஜ் ஃபீ ஃபர்ஸ்ட், யூ ஹாவ் டு பே த காலேஜ் ஃபீ ஃபர்ஸ்ட் அப்படின்னா முதலில் நீங்கள் கல்லூரி கட்டணத்தை செலுத்த வேண்டும், யூ ஹாவ் டு பே த காலேஜ் ஃபீ ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தயவு செய்து டாக்டர் எனது நண்பரை பரிசோதிக்கவும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, ப்ளீஸ் டாக்டர் எக்ஸாமின் மை ஃப்ரெண்ட். எக்ஸாமின் பண்ணுறதுன்னா பரிசோதிக்கிறது அல்லது ஆராய்கிறது. தயவு செய்து டாக்டர் எனது நண்பரை பரிசோதிக்கவும் அப்படின்னா, ப்ளீஸ் டாக்டர் எக்ஸாமின் மை ஃப்ரெண்ட்,
ப்ளீஸ் டாக்டர் எக்ஸாமின் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா தயவுசெய்து டாக்டர் எனது நண்பரை பரிசோதிக்கவும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பீதி அடைய வேண்டாம் ஹரி அப்படிங்கிறது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் பேனிக் ஹரி. டோன்ட் பேனிக் ஹரி. பீதி அடைய வேண்டாம் ஹரினா டோன்ட் பேனிக் ஹரி. பேனிக் அப்படின்னா திடீர் அச்ச உணர்வு கொள் அல்லது பீதி அடை அப்படிங்கிறது மீனிங்கை தரும். ஸோ பீதி அடைய வேண்டாம் ஹரினா டோன்ட் பேனிக் ஹரி, அதாவது பயப்படுறது பீதி அடைகிறதுங்கிறோம்ல. ஸோ பீதி அடைய வேண்டாம் ஹரினா டோன்ட் பேனிக் ஹரி. இப்போ பார்த்த அனைத்து சென்டென்சஸையும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.